ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சுவையான கோழி உப்பு வறுத்தல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்குறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 150 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இங்கிட்டு 100 கிராமில் சின்ன வெங்காயம் தோலை வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். உப்பு வறுத்தலுக்கு கோழிக்கு அதிகமாக தேவைப்படுறது வெங்காயம் தான், வேறு எதுவும் தேவையில்லை. அது கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகாய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கோழி உப்பு வறுத்தலுக்கு தேவையான 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதில் எடுத்து வச்ச காஞ்ச மிளகாவை 2 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகாய் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா வெங்காயம் வதங்கி வரும். நம்ம எப்போ கோழி வறுத்தல் செஞ்சாலும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கோழி சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் எடுத்து சேர்க்கணும். கோழிக்கு தேவையான சால்ட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் அதுவே அப்படியே தண்ணி விட்டுட்டு வருது. நெக்ஸ்ட்டு கோழி உப்பு வறுத்தலுக்கு தேவையான மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மிளகு, சீரகம், பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்குறோம். இதை அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு வச்சுக்கலாம். நம்ம போட்டிருந்த காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு இதெல்லாம் தான் இந்த உப்பு வறுத்தலுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கோழியில் தண்ணியே ஊற்றாமல் தான் எல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தோம். பாருங்கள், அடியில் அப்படியே தண்ணி பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இதுதான் சிக்கனில் உள்ள மகிமை. இந்த தண்ணி எல்லாம் வற்றணும். அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சு மூடி வச்சுக்கலாம். கோழியிலேருந்து பிரிஞ்சு வந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரட்டும். கோழி பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி அங்கங்கே இருக்குது. இதெல்லாம் நல்லா வற்றி சுருள நல்லா வெந்து வரணும். அப்போ தான் கோழி உப்பு கறி வறுத்தல் நமக்கு சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த கோழி உப்பு வறுத்தலில் நம்ம எந்த மசாலாஸுமே அதிகமாக யூஸ் பண்ணலை. வெறும் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு இதெல்லாம் தான் சேர்த்துருக்குறோம். இதில் என்ன டேஸ்ட்டு வரும்னு நினைக்கிறீங்க? அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காஞ்ச மிளகாவோட காரம், அந்த ஜீரக ஸ்மெல்லு, மிளகு தட்டி போட்டிருக்கோம் இல்லையா, மிளகு ஜீரகம், அதெல்லாம் அவ்வளோ ஒரு மணமாக வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கோம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். மெயினாக இது ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அதுமாதிரி பழைய கஞ்சி, பழைய சாதம்னு சொல்லுவீங்க, நாங்கள் கஞ்சின்னு சொல்லுவோம். அதை வச்சுக்கிட்டு இந்த இதை உப்பு வறுத்தலை வச்சு நம்ம சாப்பிட்லாம் மார்னிங் டைமில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர்லலாம் எங்கள் அப்பா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது அடிக்கடி எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. காலையிலே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோன்னா எங்கள் அப்பா கோழியை எடுத்து கொடுத்துருவாங்க. க்ளீன் பண்ணி வீட்டிலே வளர்ப்போம், எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா அடிக்கடி உப்பு வறுத்தல் செஞ்சு காலையிலே சாதம் வடித்து எங்களுக்கு சுடுகஞ்சின்னு சொல்லுவாங்க, போட்டு தருவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டோம். அப்புறம் மத்தியானத்துக்கு அம்மா குழம்பு செய்வாங்க. சட்டுன்னு காலையிலே நமக்கு சாதத்துக்கு இல்லை பசங்களுக்கு ஏதாவது நல்லா மட்டன் மற்றது வேறு எதுவும் செய்ய லேட் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து மத்தியானத்துக்கு வேலையை ஆரம்பிச்சிடலாம். தண்ணியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வற்றி வருது. சூப்பராக ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து விடவே மாட்டீங்க. அடிக்கடி செய்வீங்க இந்த மாதிரி. நீங்கள் நம்ம 1 கிலோ சிக்கன் சேர்த்துருந்தோம் கோழி. ஆனால் அதில் இப்போ பாருங்கள் நல்லா சுருளாக வெந்து 1/2 கிலோ சிக்கன் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். கோழி அப்படியே சுருங்கி வந்துருச்சு பாருங்கள். அதெல்லாம் நல்லா சுருளாக வதங்கணும். கோழி உப்பு வறுத்தல் எப்படி நல்லா ஃபுல்லாக ரெடியாக இருந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதோட தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அப்படி ஆஃப் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் நமக்கு டைம் இருக்குது.
நல்லா தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க, சரிதா? கடாயில் சுறுசுறுன்னு சவுண்டு கேட்டு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு சுவையான கோழி உப்பு வறுத்தல் ரெடியாகி வந்துருச்சு. நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடில் சுவையான கோழி உப்பு வறுத்தல் எப்படி செய்யணும்னு சொல்லி காமிச்சிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு சுவையான ரெசிபீஸோடு சந்திப்போம். டாடா, பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.